இந்த ஐசேஜ் படத்தில் ஒரு யானை வரும் பாருங்க, மேமோத். அதுதான் அது, அதனோட எலும்பு, ஒரிஜினல் எலும்பு பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது, தந்தமே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லைஃப் ஆரிஜின்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. உலகம் எப்போ உருவானது இது பாருங்க. ஃபர்ஸ்ட் உலகம் எர்த் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது மூணு, அப்படியே வந்து ஓஷன். புழு ஃபர்ஸ்ட் இதுதான் உருவானது, அந்த புழுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்னொன்னா பாருங்க. இது பாருங்க, இந்த 2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது போரிங் பில்லியன், ஒண்ணுமே இல்லை இதுல. ஃபர்ஸ்ட் தண்ணி தானே இருந்தது இல்ல, அந்த தண்ணிலேருந்து வர உயிரினம் தான் இதெல்லாம். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது ஒரு இது உயிரினம், இது கூட ஒரு உயிரினம். அது பாரு, இந்த மாதிரி உயிரினம் தான் அது அந்த கல்லில் இருக்கு பாரு. இதே மாதிரி இந்த உயிரினம் அந்த கல்லில் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த டைனோசார் காலத்துல இருந்த உயிரினம் தாங்க. இதெல்லாம் வந்து டைனோசார் காலத்துக்கு முன்னாடி, அதுவே பில்லியன் வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்த உயிரினம் இதெல்லாம். இங்க பாருங்க, டெட்ராபாட் அப்படின்ட்டு இது பேரு. இது வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உலகம் உருவாடும் போது அங்கதான் உயிரினம் இருந்தது. அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி இது வந்து அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே வந்து நடக்கிற மாதிரி நிலத்துல அந்த மாதிரி ஒன்று உருவாயிருக்குது. இது அந்த பாறை, இதுதான் அதனுடைய ஒரிஜினல் அதனுடைய எலும்பு. இது வந்து சும்மா செஞ்சு வச்சிருக்காங்க, ஏன்னா ஃபுல் எலும்பு கிடைக்கல, அதனால அது மாதிரி செஞ்சிருக்காங்க. இது பாருங்க, $1 பில்லியன் இந்த ராக்கு எப்போ கிடைச்சிருக்குது. த ஃபர்ஸ்ட் மேஜர் ஆயில் டிஸ்கவரி அல்பர்டா தான் டெவோனியன் ஏஜ் 1947 எடுத்திருக்கிறாங்கங்க இதை. அதாவது பூமியில நோண்டி எடுத்திருக்கிறாங்க. எண்ணெய் இருந்ததுக்காக, அந்த ஆயில் கேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்ததுக்கான அடையாளத்துக்காக இதை எடுத்திருக்கிறாங்க. எப்போ எடுத்திருக்கிறாங்கன்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சது பாருங்க 1947 அந்த வருஷத்துல எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இங்க நாங்க இருக்கிற இடத்துல தான், அல்பர்டால. இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற மிருகத்தோட எலும்புங்க ரொம்ப பெருசா இருக்கு. அவ்வளோ எலும்பு, செயில் மாதிரி, செயில்ஸ் இன் த சன். மண்ணில் புதஞ்சு அப்படி. கேமரசோரஸ் அதனுடைய கால் 12 அடி கிட்டே இருக்குதுங்க. இது செம்மையா. இங்க பாருங்க, நான் நிக்கிறேன், எங்க இருக்கு பாருங்க, 5 அடிக்கு தான் இருக்கிறேன் நான். அது 12 அடிக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய காலுங்க. இந்த பாருங்க, இந்த மிருகத்தோட காலு தான் அது. அவ்வளோ ஹைட்டா வச்சிருக்காங்க இந்த மிருகம். பாருங்களா அப்பா, எங்க இருந்து அந்த நீட்டுக்கு எப்படி இருக்குது பாருங்களா அப்பா. இது வந்து ஜுராசிக் பீரியட்ல இருந்தது. ஆலோசரஸ், அதான் ஜுராசிக் பார்க்ல வரும்ல, குட்டி குட்டியா ஒன்று கிங் காயின் காயின் ஃபைன் ஒரு மாதிரி குச்சி இது மாதிரி கத்தின்னு இருக்கும். இதுவும் பார், இது வந்து ஸ்டெகோசரஸ், அந்த முதுகுல முள்ளா வருமே அந்த மிருகம். இது பாருங்க, கல்லோட அப்படியே வெட்டி ஏத்துன்னு வந்துட்டாங்க. ஏன்னா கல் உடைச்சா அதனோட எலும்பெல்லாம் போயிடும். இது காஜோசரஸ். எத்தனை வகை டைனோசருங்க இருந்திருக்குது இல்ல. இது பாருங்க, இந்த மண்டை மட்டும் ஒன்று பெருசா இருக்குமே அந்த மிருகம், சாஸ்மோசரஸ். இது ஒன்று பாருங்க, பிராக்கியலோபோசரஸ். இது வந்து கிரேவியார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, டைனோசர்ஸ்லாம் செத்து போய் அதனுடைய பாகங்கள் எல்லாம் போய் மண்ணில் போய் புதஞ்சி அப்படியே மொத்தமாக தூக்கின்னு வந்துட்டாங்க.
நைட் அட் த மியூசியம் அந்த படத்தில், ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு டைனோசர் ஒன்று வரும் பாருங்க, அதே மாதிரி அப்படியே இருக்குது. இப்ஸ் ஆஃப் ஜெயிண்ட் இது பாருங்க, அதனோட இடுப்பு எலும்பு இது. இடுப்புலேருந்து அப்படியே இந்த தொட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. ஒரிஜினல் எலும்பு தாங்க அது. தலை பாருங்க, கடவுளே எம்மோ செம்ம பெருசாக இருக்குது. ரைனோசரஸோட எலும்பு கூடு இதாருங்க, மேமோத். மெடிசன் நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தந்தை அவ்வளோ பெருசு, உடம்பு காலு பாருங்க, அங்கே வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த டூத் இஸ் த ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன். அதாவது அது பல்லு வச்சு அது வந்து மாமிசம் சாப்பிட்றதா இல்லை இலைத்தழைகள் சாப்பிட்றதா, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு காமிப்பாங்க. அதனால இந்த பல்லு மட்டும் அவங்க தனியாக இது பண்ணிடுறாங்க பாருங்க. மாமிசம் சாப்பிட்ற மிருகங்களுக்கு அந்த பல்லு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த 4 சைடு, ஏன்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி கடிக்குது இல்லை, இப்படி கடிக்கும் போது அதோட அந்த மிருகத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. இப்போ ஒரு எரிக்கல் வந்து வானத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டயாமீட்டர் அளவில் பூமிக்கு வந்து கீழே விழுந்திருக்குது. கீழே விழுந்தப்போ எப்போ 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ விழுந்தப்போ அதில் இருந்த அப்போ அங்கே இருந்த டைனாசர்ஸ் என்னென்ன உயிரினம் இருந்ததோ எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த உயிரினம்லாம் நம்மளால பார்க்க முடியல. இதை பாருங்க, அது அப்படியே வந்து எரிமலையாக உருவாகி அப்படியே இப்போ வந்து இதனோட எலும்பெல்லாம் வந்து பூமியில் புதஞ்சிருக்குல்ல, இதை தான் வந்து இங்கே தோண்டி எடுத்து பெட்ரோல் அதெல்லாம் வருது. இங்கே உள்ள ஒரு சைடு வந்து கார்டன் போட்டிருக்குறாங்க, நல்லா செம்மையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உள்ளே செட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது செம்மையாக. இது வந்து நம்ம ஊர் நித்தியமல்லிங்க. இந்த கேரளாவில் நம்ம ஊர் நித்தியமல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். அதிசயமாக இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த கேரளாவில் வந்து 10 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது.